எல்லோரும் இங்கே பாருங்கள், எல்லோரும் இங்கே பாருங்கள். நான் தேடிட்டு இருந்த கருப்பியோட சாய்க்குட்டி. இது வந்து முன்னாடி ஏரியாவில் ஜிஹெச் முன்னாடி ஏரியாவில் இறந்துருக்கு. திங்கக்கிழமை இருந்து காணன்னு சொன்னேன் இல்லைங்களா, திங்கக்கிழமை சாயந்தரம் இருந்து காணன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து இறந்துருக்கு. இறந்து போனதை எப்படி தூக்கி இங்கே போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அது அடக்கம் கூட பண்ணலை. இந்த ஜிஹெச்சில் இருக்கிறவங்க இந்த கேம்பஸ்குள்ளே தான் இறந்துருக்கு. இது வந்து மறைவாக அங்கேருந்து வழியே இல்லை பாருங்கள். இங்கே போட்டுட்டா யாருக்கும் தெரியாது. இது காட்டுப்பகுதியிலேருந்து அங்கேருந்து வரணும். எங்கேருந்து வருது பாருங்கள் வழி. அங்கேருந்து ஒரு சுற்றிட்டு வரேன்னு நினைப்பேன். இங்கே பாருங்கள், வந்து இந்த அவங்க அம்மா அங்கே பாருங்கள், என் கூடயே வந்துருச்சு. கருப்பி வாங்கடா வா. பாருங்கள், மனுஷருங்களுக்கு வந்து எவ்வளோ கொழுப்பாக ஆணவம் இருக்கணும், இதுங்களுக்கு எவ்வளோ பாசம் இருக்குது பாருங்கள். கூடவே வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோ தூரம் நான் இப்போ சுற்றிட்டு வந்தேன். பாருங்கள் எப்படி புழு வச்சு எப்படி இருக்குது பாருங்கள். இதை வந்து தூக்கி போட்டுட்டு இங்கே ஆஸ்பத்திரியில் ஒர்க் பண்ணுற ஒரு சொறி நாய் தான் வந்து இந்த பக்கம் எட்டி பார்த்ததை 2 நாள் பார்த்தேன். என்னடா அங்கே போய் எட்டி பார்க்குறான்னு சொல்லி நான் பார்த்தேன். இப்போ தான் தெரியுது எதுக்கு போட்டிருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பக்கம் இருந்து இது வந்து லாண்ட்ரி பின்கேட்டு, ஜிஹெச் பின்கேட்டு. இது பாருங்கள், ரோடு, மெயின் ரோடு. இங்கே தான் இறந்துருக்கு, ஃப்ரண்ட்டில் தான் இறந்துருக்கு. அது தூக்கி அடக்கம் பண்ணுறதுக்கு கையிலாகாமல் பஞ்சாயத்தில் சொல்லியிருந்தா கூட தூக்கிட்டு போயிருப்பாங்க. என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் வந்து 200 ரூபா கொடுத்தா தூக்கிட்டு போய் அவங்க அடக்கம் பண்ணுவாங்க, இல்லை எறியுவாங்க. எதுவுமே இல்லாமல் தூக்கி இங்கே போட்டுட்டு எட்டி பார்த்துட்ருக்கான். இங்கே பாருங்கள், எட்டி பார்த்துட்டு என்னடா எட்டி பார்க்குறேன்னு நினச்சேன். இன்றைக்கி தான் வந்து ஹெட் நர்ஸ் வந்து பார்த்துட்டு இந்த பக்கம் ஸ்மெல் வருதுன்னு எட்டி பார்த்தாங்களா, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து இதே மாதிரி புழு வச்சு தான் சாவுவாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி புழு வச்சு தான் சாவுவாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது ஆள் கூட்டிகிட்டு வந்து தான் ஏதாவது செய்யணுங்க. இங்கே பாருங்கள், மனசே கேட்கல. எங்கெங்கே தேடின தெரியுங்களா, இதை எங்கெங்கே தேடினேன். கடைசியாக அது முகத்தை கூட பார்க்கல. எல்லாமே திங்கக்கிழமை போனது, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 5 நாளில் எப்படி உருக்குலைஞ்சி எப்படி புழு வச்சு என்ன கதியாக இருக்குது பாருங்கள். தூக்கி இப்படியே போட்டாங்களே, அந்த தேவடிய பசங்களெல்லாம் இப்படியே தூக்கி போட்டால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பிள்ளை குட்டி பொண்டாட்டி அம்மா அப்பா எல்லாரையும் இப்படி தூக்கி போட்டு இப்படி புழுக்க வச்சு வேடிக்கை பார்த்தா எப்படி இருக்கும். எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குங்க. பாருங்கள், நாசமாக போவானுங்க. நல்லாவே இருக்க மாட்டானுங்க, நாசமாக தான் போவானுங்க, விளங்காமல் போவானுங்க. இந்த மாதிரி அக்கிரமெல்லாம் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். எவ்வளோ அதாவது மிதமிஞ்சிய அக்கிரமம் இது. பார்த்துக்குங்க எவ்வளோ அக்கிரமம் பண்ணுறாங்க பாருங்கள் நாட்டில்.